ஓகேப்பா கரண், கிளம்பு. ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சே. இவ்வளோ லேட்டாக போனால் ஒர்க் அவுட் ஆகாது. ஜானகி ஆண்டி தூங்கியிருப்பாங்க, அவங்களையும் எழுப்ப முடியாது. சரி, இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி சரி, நீ பயப்படாத. மாடியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த நேரத்தில் அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கம்மா. எதுக்கும் நம்ம ஒரு தடவை போய் இல்ல இல்ல இரு. ஜானகி எப்பவுமே அவளோட போனை கையில தானே வச்சிருப்பா, கீழே வைக்கவே மாட்டா. நம்ம போன் பண்ணி பார்க்கலாம், இருங்க. போன் பண்ணி பாருங்க. ரிங் போகுதாமா? ரிங் போகுது, ஆனா சத்தம் இங்கதான் எங்கேயோ. எங்கேயாவது அவ போனை வச்சிருக்காளான்னு பாருங்க. இங்கதான் எங்கேயோ ரிங் அடிக்குது. ஆமா, வீட்ல தான் அடிக்குது. எங்க அடிக்குதுன்னு பாரு. நீ இங்க பாருமா, அந்த சோஃபா கிட்ட பாரு. எனக்கு என்னமோ பக்கத்துல அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. போன் இங்கதான் அடிக்குதா? மா, ஜானகி ஆண்டியோட போன் அவங்க ரூம்ல தான் இருந்ததா, அவங்க எடுத்துட்டு போல. அட, என்ன இவ? நான் தான் சொல்றேன்ல, நான் மாடியில போய் பார்த்துட்டு வரேன். இங்கதான் இல்லல்ல. இல்ல, நீ ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை இப்படி நடந்திருந்தா பாத்ரூமுக்கு போய் அங்க மயக்கம் போட்டு விழுந்திருந்தானா? நான் ஒரு வாட்டி பாத்ரூமுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்ருதி, நான் மாடியில போய் பார்த்துட்டு வரேன். எங்க போய் தேடுறது? ஐயோ ஆண்டி, ஒருவேளை கிச்சன்ல. ஜானகி ஆண்டி, ஏன் வெங்காயம் எல்லாம் சிதறி கிடக்கு? இது ஜானகி ஆண்டியோட மருந்தாச்சே. அப்படின்னா ஜானகி ஆண்டி கிச்சனுக்கு வந்தாங்களா? அப்புறம் எங்க போயிருப்பாங்க? ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்ன பண்றது? கரன்சா, 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 கரன்சா. ஸ்ருதியா? சொல்லு ஸ்ருதி. கரண் சார், ஹாய். நான் இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஐம் சாரி. என்னன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன நம்ப மாட்டாங்க. ஜானகி ஆண்டி வீட்ல இல்ல, எனக்கு கிட்னாப் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. வாட்? கரண் சார், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் உடனே கொஞ்சம் இங்க வாங்கல. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் உளறதா சொல்லி என் வாயை மூடிடுவாங்க. ப்ளீஸ் நீங்க வாங்கல. நான் ஹலோ ஹலோ ஸ்ருதி, ஹலோ. கட் ஆயிடுச்சா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டெரஸ்லயும் ஜானகி ஆண்டி இல்ல. கரண் சார், இந்த ராத்திரி நேரத்துலயா? அவங்கிட்ட பேசுறதுக்கு என்னம்மா இவ? ஏன்னா நான் என்ன பாக்குறேனோ, எனக்கு என்ன தோணுதோ அத என்னோட அக்காவும் அம்மாவும் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஆனா யாருடைய உதவியாவது இந்த சமயத்துல நமக்கு தேவை. நீ என்ன சொல்ற ஸ்ருதி? உனக்கு மட்டும் புரியும், எங்க யாருக்குமே புரியாதா என்ன? அது என்னன்னு சொல்ல. ஒரு விஷயம் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஜானகி ஆண்டி ஒண்ணு தெரிஞ்சே போல அவங்கள கிட்னாப் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றா? இங்க பாருங்க, இந்த மெடிசின்ஸ் கிச்சன் ஃப்ளோர்ல கீழே விழுந்து கிடந்தது. வெங்காயம் காய்கறி எல்லாம் கூட கீழே விழுந்திருந்தது. நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா யாரோ இழுத்துட்டு போன மாதிரி தெரியுது. அம்மா, உங்களுக்கே தெரியும்ல, ஜானகி ஆண்டி எப்பவுமே போனை மறக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க போன் இப்ப இங்கே தான் இருக்கு. ராத்திரி கதவை நான் தான் என் கையால முன்ன, ஆனா இப்ப திறந்திருக்கு. நம்ம ஜானகி ஆண்டி யார் கிட்னாப் பண்ணிருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு ஜானகி ஆண்டியால ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும். ஒருவேளை ஜானகி ஆண்டிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டா அவங்க மாட்டிடுவோமோன்னு பயந்துருப்பாங்க. இல்லனா கரண் சார் ஃபோன் பண்றாரு. ஹலோ. ஹலோ ஸ்ருதி. ஸ்ருதி, நான் சொல்றத கேளு. நான் சொல்ற மாதிரி செய். நீ முதல்ல வீட்டு பக்கத்துல போய் தேடு. அதுவும் கல்யாண மண்டபத்துல இருக்காங்களான்னு பாரு. ஒருவேளை அங்க போயிருக்கலாம். ஏன்னா அவங்களை கிட்னாப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கிட்னாப் ஆகலனா எங்க தான் போயிருப்பாங்க கரண் சார்? அவங்களோட மெடிசன்ஸ் எல்லாம் கிச்சன் ஃப்ளோர்ல சிதறி கிடந்தது. யாரோ கட்டாயப்படுத்தின மாதிரி கிச்சன் ஃபுல்லா அலங்கோலமா இருந்தது. நான் தான் டோரை மூடினேன், ஆனா நடுராத்திரியில டோர் திறந்து இருக்கு. அப்புறம் ஜானகி ஆண்டியோட போன் இங்க தான் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கலாம்ல. ஐ மீன், அவங்களுக்கு என்னாச்சு, யார் இப்படி எல்லாம் செஞ்சாங்களோ அவங்கள தேடி போயிருக்கலாம்ல. ஒருவேளை நடந்ததுக்கு அந்த ஆள் கூட காரணமா இருக்கலாம். கல்யாண மண்டபத்துல தீ வச்சது கூட அந்த ஆளா இருக்கலாம். சரி, அதெல்லாம் விடு. நீ போய் பக்கத்துல தேடி பாரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே ஓகே. அக்கா, நம்ம போலாம். வா வா.
நான் இருக்கிற வரைக்கும் பிரீத்தாவோட சந்தோஷத்தை பறிக்கணும்னு நினைச்சா நான் விடவே மாட்டேன். நான் சரளாக்கா குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் என்னைக்கும் நடக்க விட மாட்டேன். நான் என்னோட பிருத்வி பிபியை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன். உன்னோட போரிங் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அப்பதான் ரிஷபையும் பிரீத்தாவையும் பிரிக்க முடியும். நான் ரிஷபோட, அப்புறம் பிருத்வி பிரீத்தாவோட. பிருத்வி பிரீத்தாவை கல்யாணம் பண்ணதும் இவன் அவங்களோட வாழ்க்கையை நரகத்தை விட மோசமாக்கிடுவான். அப்புறம் பேபி ஸ்ருதியும் தான். இல்ல இல்ல ஜானகி, இல்ல ஜானகி, அவங்கள சும்மா விடக்கூடாது. நீ தோல்வியை ஒத்துக்காத. ஓடு ஜானகி, ஓடு. இது உன் பிரீத்தாவோட வாழ்க்கை பிரச்சனை. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், உன்னை நான் காப்பாத்தி ஆகணும். கடவுளே, ஓடு. எப்படியாவது என் பிரீத்தாவை காப்பாத்தி ஆகணும். கடவுளே, எவ்வளவு அன்பான அப்பாவி குழந்தைங்க. நான் என் வாழ்க்கையில இவ்வளோ காலம் எப்படி இவங்களோட வாழ்ந்தனே புரியல. காலம் போனதே தெரியல. நான் இவங்க மேல உயிரியே வச்சிருக்கேன். ஆமாக்கா, ஏன் பிரீத்தா, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். கடவுளே, என்ன காப்பாத்து. எனக்கு தைரியத்தை கொடு, தன்னம்பிக்கையை கொடு, எனக்கு நிறைய சக்தியை கொடு. அப்பதான் நான் ஏதாவது செய்ய முடியும். இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஓடு ஜானகி. இந்த ஜானகி செம புத்திசாலியா இருக்கா. புத்திசாலித்தனமா நம்மள ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அவ வெளியே போயிட்டா. அன்பிலீவபிள். ஒரு வேலைக்காரி நம்ம ரெண்டு பேரும் ஏமாத்திட்டா. அமைதியா இரு, அமைதியா இரு கொஞ்ச நேரம். நான் தான் யோசிக்கிறேன்ல, நான் எப்ப எந்த வேலையை செஞ்சாலும் நீ குறுக்க பேசி என் மூளையை கெடுத்து விட்டுற. ஜஸ்ட் லெட் மீ டு மை வொர்க். அப்பதான் நம்மளால வெளியே போக முடியும். அந்த வேலைக்காரி ஜானகியை நம்ம பிடிக்க முடியும். அட என்ன பாரு, என்னன்னு சொல்ல. பொண்ணு, இது இது நீ நீ என்ன பண்ற பேபி? ரிலாக்ஸ். ஸ்டூபிட், இத வச்சு கதை ஓட. ஓ, thank you, thank you. ஹே பிருத்வி, பிருத்வி, மெல்லமா. உன் மாம் வீட்ல இருக்காங்க, அவங்களுக்கு சத்தம் கேட்டுரும். மறுபடியும் குறுக்க பேசுறியா? நான் ஒரு வேலை பண்ணும்போது குறுக்க பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது? ஆல்ரெடி நான் மண்டை காஞ்சு போயிருக்கேன். நீ பாட்டுக்கு மறுபடியும் பேசி என்ன இன்னும் டென்ஷன் ஆகாத. நான் என்ன செய்யறேனோ அதை செய்யபடி, இல்லைன்னா உன்னை. Just shut up. Let me do my work. இந்த கதை உடைச்சாதான் நாம வெளியே போக முடியும். ஓகே? ஓ காட், ஜானகி ரிஷப் வீட்டை நெருங்கி இருப்பாளே. இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது. Come baby, வா. பாத்து, வா. வா. பேபி, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போய் அந்த ஜானகி கேள்வியை புடிச்சிடலாம். அவ அந்த கரண் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவளை காலி பண்ணிடலாம். லெட்ஸ் கோ.
டிரைவர் சார், டிரைவர் சார், கரண் எங்க? நான் டிரைவர் இல்ல, இது என்னோட வண்டி. மன்னிச்சிடுங்க, இது எங்க கரண் வண்டின்னு நினைச்சிட்டேன். ஸ்ருதி, இந்த கல்யாண மண்டபம் ஃபுல்லா தேடியாச்சு. ஆனா ஜானகி ஆண்டி எங்கேயுமே காணுமே. ஆமாக்கா, வீடு ஃபுல்லா கூட தேடி பார்த்தாச்சு. நீங்க டெரஸ்ல கூட தேடிட்டீங்கல்ல? ஆமா, டெரஸ்க்கு நானே தானே போய் பார்த்தேன். அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் நம்ம தேடி பார்த்துட்டோம், ஆனாலும் அங்க இல்ல. அப்படின்னா ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு நான் சொன்னது சரி, இல்லனா கரண் சார் சொன்னது சரி. நீ என்ன சொல்ற? அக்கா, 2 விஷயம் இருக்கலாம். ஒண்ணு, ஜானகி ஆண்டிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து அந்த ஹாலுக்கு நெருப்பு வச்சவனை கேள்வி கேட்கறதுக்கு போயிருக்கலாம். இல்லனா இன்னொன்னு, ஜானகி ஆண்டிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அவன் அவங்கள கிட்னாப் பண்ணிருக்கணும், அவன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக. அக்கா, நான் சொல்றது சரியா தான் இருக்கும். 100% இதுதான் கரெக்ட். சும்மா இரு ஸ்ருதி, இப்படி நெகட்டிவா யோசிக்காத, என்னையும் பயமுறுத்தாத. வா வீட்டுக்கு போலாம். ஒருவேளை வீட்டுக்கு ஜானகி ஆண்டி வந்திருந்தா? வா. அட, வண்டி வேகமா ஓட்டு. அந்த ஜானகி ரிஷப் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம அவளை காலி பண்ணி ஆகணும். இது 4 வீலர் ஏரோப்ளேன் இல்ல. நாம ஒருத்தைய கொல்ல போறோம், சாக போல. ஒரு வேலை பண்ணு, நீ இங்க வந்து ஓட்டு. பொண்ணு, ஜானகி. ஆமால, அது ஜானகி தான். அப்படின்னா அவன் ஒன்னும் நம்மள சும்மா மிரட்டல. அவளை தூக்கிடு, அந்த கிழவியை கொன்னுடு. பிருத்வி, ஷர்லேன், இதோ 2 செகண்ட் பேபி, உன்னோட விஷ் நிறைவேறிடும். ஃபைனலி ஒரு வழியா வழிக்கு வந்துட்டா பாத்தியா? ஜானகி கிழவி, சின்ன வயசுல ஓடி பிடிச்சு விளையாடுறது உன்னோட ஃபேவரட் கேமா? எங்க 2 பேரையும் எவ்வளவு தொல்லை பண்ணி எவ்வளவு போட வச்ச உன் பின்னாடி. நான் உன்னை சொல்லட்டுமா, உன் மரணத்துக்கு யார் காரணம் தெரியுமா? நீ மட்டும்தான். நீ எங்க 2 பேரையும் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்ட. என்ன அவசியம் இருக்கு? நீ எங்க 2 பேரையும் துப்பறிய கிளம்பிட்டியா? என் வழியில யார் குறுக்க வந்தாலும் சரி, அவங்க நிலைமை இதுதான். யூ கெட் தட்? நான் இங்க பேசக்க பிரயோஜனம் இல்லாத வேலைக்காரி நீ என்ன பயமுறுத்துறியா? அட, எங்களை ஒன்னா பாத்துட்ட, அதனால என்ன? கொஞ்சம் மரியாதையா வந்து பேசிருக்கலாம், எங்களை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கலாம், இல்ல கொஞ்சம் பணமாவது கேட்டிருக்கலாம், நாங்களும் கொடுத்திருப்போம். ஆனா இல்லையே, பெருசா புரட்சி பண்ண கிளம்பிட்டேன். இப்ப என்னாச்சு பேபி? இவ என்ன சொன்னா? அந்த சரளா என் அக்கா, பிரீதா என்ன சித்தியா நினைக்கிறா. அதோட சித்தினாலும் அம்மாக்கு சமந்தான். நான் பிரீதாக்கு எந்த கெட்டதும் நடக்க விட மாட்டேன், இல்ல? ஆனா உன்னோட பிரீதாக்கு கண்டிப்பா கெட்டது நடக்கும். நாங்க அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்த போறோம்னு நீ எதிர்பார்த்திருக்க கூட மாட்டேன். அவ்வளோ கஷ்டப்படுத்த போறோம். சரி போ, நீ சீக்கிரமா போய் இவளை காப்பாத்து. எந்திரிச்சு போ. எந்திரி. ஏ ஜானகி கிழவி, எந்திரி. ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிற? இவ்வளவு நேரம் நெஞ்சு நிமித்துக்கிட்டு என்னெல்லாம் பேசுன, எவ்வளவு மிரட்டின. எந்திரி, இப்ப எந்திரி. அதோ கரண் வீடு. எந்திரி, இங்க இருந்து பக்கம் தான். போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. இங்க பாரு, இதோ இங்க பாரு,
பாரு. போ போய் எல்லார்கிட்டயும் எனக்கும் என் ஷெர்லின் பேபிக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லு. அப்புறம் அந்த ரிஷப் இருக்கான்ல, அவங்கிட்டயும் போய் சொல்லு. மறந்துடாதானே, அவங்கிட்ட போய் கண்டிப்பா சொல்லணும். அட எந்திரி, ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிற? பேபி இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத. இவள நம்ம உடனே கொண்டுடலாம். ஏன் சொல்றேன்னா, சாகும்போது இவ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. இல்ல ஜானகி, இந்த மாதிரி வாழ்றதை விட சாகிறதே மேல் இல்ல? இதனே உன் விஷ். பாத்தியாமான்னு சொல்லிட்டா. வா வா நம்ம போலாம். ஒரு நிமிஷம் ஜானகி கிழவி, ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? தெரியும், எங்க முகத்திலேயே கிழிக்கணும். ஐம் சாரி, அதை நானே பாத்துக்கிறேன். குட் பை. வேண்டாப்பா, வேண்டாப்பா, என்ன கொண்டுடாத. யார் இது? யார் அந்த முட்டாள்? இப்ப என்ன பண்றது? இங்கே வெயிட் பண்ணலாம். ஐ திங்க் இந்த லூஸ் 2 நிமிஷத்துல போயிடுவான்னு நினைக்கிறேன். அவன் போனதுக்கு அப்புறம் ஜானகி கதையை நம்ம முடிச்சிடலாம். என்ன? லெட்ஸ் வெயிட். இந்த முட்டாள் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அக்கா, ஐயோ அக்கா, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஹலோ சார், இங்க பாருங்க சார். பேபி, அவன் நம்ம கிட்ட தான் வரான். அவன் நம்ம வண்டி நம்பரை நோட் டவுன் பண்றதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இல்லனா பெரிய பிரச்சனை ஆனா ஆயிடும். அந்த ஜானகி எப்படி நாம இப்போதைக்கு நம்மளை காப்பாத்திக்கணும். நாம இங்க இருந்து கிளம்பணும் இமிடியட்லி. ஹலோ சார், நில்லுங்க சார், இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சார் நான் சொல்றது கேளுங்க. என்ன சார்? சார் நில்லுங்க சார். ச்சே, என்ன மனுஷங்கயா, இதை பார்த்துட்டும் கார் எடுத்துட்டு போறான். மனிதாபிமானம் ஒன்று இருக்கா இல்லையானே தெரியல. இருங்கக்கா, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். ஹலோ அப்பு. சாரிப்பா, நான் இந்த ராத்திரியில உனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜானகி உன் வீட்டுக்கு எதுவும் வந்தாளா? இல்ல, கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவ ரொம்ப நாளாவே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளா, அதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காடான்னு கேட்டேன். அட தோ ஜானகி வந்தாச்சு. சரிப்பா, சாரி, நீ தூங்கு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சந்தோஷப்பா, போன் வச்சிடு. ஜானகி ஆண்டி வந்துட்டாங்களா? அட, அவ எங்க வந்தா? நான் சும்மா அப்பு பயந்துற போறானே நம்ம கிட்ட போய் சொன்னேன். தேவையில்லாம அவன் வேற கவலைப்படுவான். நடுராத்துல நான் வேற எழுப்பிட்டேன். ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? கிடைச்சாங்களா? இல்லப்பா. இல்ல, ஜானகி ஆண்டியை எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, ஆனா எங்கேயுமே காணோம். ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, அவங்கள கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸ்ருதி, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? உன் மனசுக்கு தோன்றதெல்லாம் உளறிட்டு இருக்காத. ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி. எனக்கு என்னமோ அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்தில் எப்படி தீ பிடிச்சது, யாருனாலும் அவங்களுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதுனால அந்த ஆளை தேடி அவங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒன்று பண்ணுறேன். நான் இப்போவே அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க பார்க்குறேன். ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. நான் போய் பார்க்குறேன், இருங்க. ஒரு நிமிஷம். அவங்க கடைசியாக என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? அவங்க இன்னைக்கு பர்பிள் கலர் சுடிதாரும் சாண்டல் கலர் துப்பட்டாவும் போட்டிருந்தாங்க, எப்பவும் போல. ஓகே. என்ன பர்பிள் அண்ட் சாண்டலா? நான் இப்பதான் யாரோ ஒரு லேடி இதே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். அது எந்த இடத்துலப்பா பார்த்த? அது என்னோட வீட்டு பக்கத்துல. அட, நீ பார்த்தனா உங்ககிட்ட ஏன் பேசல?
இந்த நேரத்துல யார் அதை சுத்திட்டு இருக்கிறதுன்னு உனக்கு தோணல? ஹலோ இங்க பாரு, நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், புரியுதா? கரண் சார், அக்கா சொல்றது சரி. நீங்க அவங்கள பாத்திருந்தீங்கன்னா நீங்க காரை நிறுத்தி இருக்கணுமா இல்லையா? ஐயோ, நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க திரும்பி இருந்தாங்க. அவங்க முகத்தை நான் பார்க்கல. யாரோ ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். அதோட அவங்க என் வண்டி மாதிரியே ஒரு வண்டியை நாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க உங்க வீட்டு பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? இது காரை நாக் பண்ணிட்டு இருந்தாங்களா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கண்டிப்பா குழப்பமா இருக்கு. ஏய் ஒரு நிமிஷம் இரு. அவங்க அதை என் வண்டின்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அப்படின்னா அது ஜானகி ஆண்டி தான்.